ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டாக் பைட் அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டாக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடிக்கும். அது ஆக்சுவலாக டாக் பைட் வந்து எல்லோரும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. டாக் பைட் வந்து கடித்த உடனே உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் வைரஸை, அதாவது ரேபீஸுங்கிற வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸ்ப்ரெட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேபீஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கடித்த உடனே நேராக எங்கே போகணுன்னா நல்ல தண்ணியை வச்சு முதல்ல நல்லா வாஷ் பண்ணணும். ஓகேங்களா? நாயுடைய அந்த நகைக்கீரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீரல் கூட உங்களுக்கு வந்து ரேபீஸ் ஸ்ப்ரெட் பண்ணும். அண்ட் தென் உங்கள் கையில் ஏதாட்டு ஊண்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன், அது நாக்கை வச்சு நக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊண்டு வழியாகவும் உங்களுக்கு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நாய் கடித்த உடனே என்ன பண்ணணும்னா நல்ல சோப்பு எடுத்து, அதாவது எந்த சோப்பு, எனி சோப், ஓகே, அதை எடுத்து நல்லா போட்டு தேய்ச்சி அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா ரன்னிங் வாட்டரில், டேப் வாட்டர் இருக்குல்லையே, அதை திறந்து விட்டு நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் உள்ள அந்த நாயுடைய அந்த எச்சில் இல்லைன்னா அந்த நகத்தில் உள்ளது எல்லாமே போயிடும். உங்களுக்கு வந்து உங்களை விட்டு போயிடும் அதை வாஷ் பண்ணோன்னே. அது பண்ணாலே போதும், தி பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் போக வேண்டியது ஹாஸ்பிட்டல். எதுக்கு அப்படின்னா வேக்சின் எடுத்துக்கணும். ஸோ ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து வேக்சின் வந்து உங்களை வந்து காப்பாற்றிடும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நாய் வளர்க்குறவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாய் வளர்க்குறவங்களுடைய தப்பு என்ன அப்படின்னா, நாய் வந்து நான் சின்ன வயசில், அதாவது என்னுடைய சின்ன வயசில், என் பையனுடைய சின்ன வயசில், அம்மா எனக்கு டாக் வேணும் அவன் வந்து ஒரு சைல்டுனால டாக் வேணும்னு கேட்டான். அப்போ எனக்கு டாக் வளர்க்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா எனக்கு அதோடைய பல்ல பார்த்தாலே எனக்கு எப்போவுமே பயம் இருக்கும். இப்போ கூட ஸ்ட்ரீட்டில் டாக் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் தள்ளி தான் போய் வண்டியை நிப்பாட்டுவேன், அது பக்கத்துலலாம் நிப்பாட்ட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா, அவன் டாக் வேணும்னு கேட்டதுனால சரி ஒரு பையனாக வளர்றானேன்னு டாக் வாங்கி கொடுத்தேன். ஆனால் வாங்கி கொடுத்த 10 நாளில் என்ன ஆச்சுன்னா, அது ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுட்டு சாப்பிட்றப்ப நம்ம எதாட்டும் டிஸ்டர்ப் பண்ணால் அது பயங்கர ஆங்க்ரி ஆகும் இந்த டாக்ஸு. ரெண்டாவது, ஒரு தடவை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு எலி செத்து கிடந்துச்சு. அப்போ அந்த கண்டாமினேட்டட் எலி, அது எதனால செத்துச்சுன்னு தெரில, அந்த எலியை போய் அந்த நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் அதை வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த நாயை வந்து நீங்கள் எலியை சாப்பிட விடாதீங்க, அதுலேருந்து கிருமி பரவும். சரி, நாயை அதை வந்து நான் இப்படி சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு நாய் வந்து அப்போ பழக்கம் கிடையாது, அதனால் சூ அப்படிங்கிறேன். அந்த நாய் என்னை பார்த்து பல்ல அவ்வளோத்தையும் வச்சு ஓ அப்படின்னு நிற்குது. ஐயோ, இன்னைக்கு நம்மளை ஏதாவது கடிக்க போகுதுன்னு நினச்சிட்டு அப்போ தான் நான் பார்த்தேன் இந்த ஃபுட்டை வந்து